வணக்கம் நண்பர்களே. இன்று திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பெரியகுளம். அதிகாரம் எண் 56, கொடுங்கொன்மை. கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தவர்கள் வேந்தே. மக்களுக்கு தீமை செய்வோர் கொலை செய்வோர். வேலோடு நின்றான் இடி என்றது போலும் போலோடு நின்றான் இரவு. கொள்ளை எண் குடிமக்களின் கொள்ளை வரி. நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடு கெடும். முறை செய்யாத ஆட்சி அழியும். கூழும் குடியும் ஒழுங்கிருக்கும் கோல் கோடி சூடாது செய்யும் அரசு. அறநெறி இல்லா ஆட்சியில் பொருளும் குடியும் கெடும். அல்லற்பற்ற ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேர்க்கும் படை. கொடுமை கண்ணீர் ஆள்வோரை அழிக்கும் படை. மன்னர்க்கு மன்னுதல் செங்கொன்மை அக்கின்றேல் மன்னாவா மன்னர் கோழி. முறை தவறி ஆள்வோர் புகழ் அழியும். புலியின்மை ஞாலத்திற்கு எட்டெட்டே வெந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. ஆள்வோர் அருள் குடிகளுக்கு தேவை. என்மையின் எண்ணாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோட்கில் படி. முறையில்லா ஆட்சி செல்வம் தேய்த்து துன்பம் தரும். முறைகோடி மன்னவன் செய்யும் உரைகோடி ஒல்லாது வானம் பெயர். அறமற்ற ஆட்சி மழை அற்றதாகும். ஆப்பையின் குன்றும் அறுதொழிலும் மறப்பர் காவலன் காவான் எனின். அறநூல் மறையும் அறமில்லா ஆட்சியில். திருக்குறளை படியுங்கள், குறள்படி நடவுங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.